வருடங்களாக செல்லக்கூடிய பக்தர்கள் குருசாமியாக இருப்பார்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட குருசாமிகள் ஆண்டுதோறும் குறைந்தது 10 கன்னிச்சாமிகளை முறையாக 41 நாட்கள் அல்லது ஒரு மண்டலம் 48 நாட்கள் விரதம் கடைபிடிக்க வைத்து சபரிமலைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். குருசாமிகள் கன்னிச்சாமியிடம் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்க கூடாதாம். குருசாமிகள் மிகச் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருந்து மற்ற ஐயப்ப பக்தர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் சொல்லி இருக்கிறார்கள். சுயநலங்களுக்கு உட்படாமல் ஐயப்பனுக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கும் குருசாமிகள் சேவை செய்ய வேண்டும். கன்னிச்சாமிகளுக்கும் மற்ற சீடர்களுக்கும் ஐயப்பனினுடைய பெருமை, சபரிமலை யாத்திரையின் உயர் விரத நெறிமுறைகள் பற்றி குருசாமிகள் எடுத்துச் சொல்லி அவர்களை நல்வழியில நடத்தி செல்வது அவசியம் என்றெல்லாம் குருசாமிகளின் கடமைகளாக நமக்கு பெரியோர்களின் பதிவு இருக்கிறது. சரி, சபரிமலை என்று சொன்னவுடனே ஐயப்ப வழிபாட்டில முன்னுரிமை குருசாமிகளுக்கே நாம் தருகிறோம். ஏன் குருசாமிகளுக்கு அந்த முக்கியத்துவம்? அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் இல்லையா? என்ன காரணம்? சாஸ்தா மணிகண்டன் என்ற சிறுவன் அவதாரம் எடுத்து பந்தல மன்னரான ராஜசேகர பாண்டியன் வளர்ப்பில் பால பிரமச்சாரியாக வளர்ந்து ஹரிக்கு மகிழ்ச்சியை வதம் செய்து சாவு விமோச்சனம் தந்து கலியுக கடவுளாக கோயில் கொள்ள தீர்மானித்து மகாயோக பீடமான சபரிமலையில பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்படுகிறார். ஐயப்பனின் உத்தரவின்படி பரசுராமர், அகத்திய முனிவர், நாரத முனிவர் ஆகிய மூவரின் ஆலோசனைப்படி 18 மலையை கொண்ட சபரிமலையில 18 தத்துவங்களோடு கூடிய சபரிமலை கோயில் அடிக்கல் நாட்டு விழா நடந்த பூமி பூஜையின் போது தன்னை வளர்த்த பந்தல மன்னரான ராஜசேகர பாண்டியன், ரிஷிகளான பரசுராமர், அகத்திய முனிவர், நாரத முனிவர் உள்ளிட்டோர் இருக்கிற போது கோயில் கட்டுமானத்திற்கு முதல் கல்லை எடுத்து வைக்கும் பாக்கியத்தை தனக்கு குருகுல கல்வி தந்த குருவுக்கு முக்கியத்துவம் தந்து ஐயப்பன் அசிரீரி வாக்கு மூலமாக உத்தரவு தந்தாராம். அதனால் குருவுக்கு குருவான ஐயப்பன் விரத முறையில குருசாமி முக்கிய இடம் வகிக்கிறார் சொல்வார்கள் பெரியோர்கள். அதன்படி 18 மலைகளோடு 18 தத்துவங்களோடு கூடிய 18 படிகளுடன் அமைந்திருக்கக்கூடிய சபரிமலைக்கு 18 முறை மாலை அணிந்து செல்பவர் குருசாமி ஆகிறார் என்கிற பதிவு இருக்கிறது. அந்த வகையில குருமார்களின் நல் ஆசையை பெற்று முறையான வழிபாட்டு விரதங்களை நாம் முறையாக கடைபிடித்தோம் என்று சொன்னால் அந்த பேராற்றலின் பெரும் கருணை நிச்சயம் நாம் கிடைக்கப் பெறுவோம். கிடைக்கப் பெறட்டும்.